வெல்கம் பேக் டு மெட்ராஸ் தமிழ். இது உங்கள் விக்கி. ஸோ பழைய இப்போ ரிலீஸ் ஆகி 3 days ஆகிடுச்சு. இன்றைக்கி மண்டே, இன்றைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். அப்ராடில் நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். ஸோ ரீரிலீஸ்லேயும் நம்பர் 1 பொசிஷனில் போய் உட்காண்டார் தலைவர். இப்போது வந்து 2.0 அண்ட் ஃபாலோட் பை ஜெயிலர். இது இப்போனா ரீரிலீஸ்லேயும் இவர் தான் நம்பர் 1. ஸோ உடனே அந்த படத்தை பீட் பண்ணிச்சா, இந்த படத்தை பீட் பண்ணிச்செல்லாம் கிடையாதுப்பா. தலைவர் படம் டாப்பில் போய் உட்காந்துருச்சு, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஏற்றி விடுற கூட்டம்னு ஒன்று இல்லை, அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் போது எல்லா படமும், நிறைய படம், ஒரு 4-5 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகும். அப்போ தான் அந்த ஒரு 5 நாள் லீவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். எல்லோரும் தியேட்டர் போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலியோடு. ஸோ இப்போ வந்து விஜய் சார் படத்தோட நம்ம எஸ்கே படமும் வந்துச்சுன்னா எல்லோரும் போய் பார்க்க போகிறாங்க. அந்த படத்தையும் பார்க்க போகிறாங்க, அதை முடிச்சுட்டு இதை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். நடுவில் நீங்கள் யார் இந்த வலைப்பேச்சு அந்த 2 பிஸ்மி அப்பா, ஏன்டா இப்படி அந்த சின்ன பசங்களை ஏற்றி விட்டு அதில் குளிர் காயிறீங்க? இந்த நாரதர் வேலை, சகுனி வேலைலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. அந்த பசங்க உங்களை நம்பி அந்த எல்லா யூடியூப் சேனல்ஸ் கீழே போய்ட்டு கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கேவலமாக போட்டுட்ருக்காங்க. சிவகார்த்திகனால தான் ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபேமிலி கெட்டு போயிடுச்சுன்னு அந்த டாப்பிக்கில் எதுக்கு இப்போது பாடம்? என்ன நம்ம எதுக்கு இந்த பசங்களை வந்து என்ன ஆக பார்க்குறேன்? நான் சொல்கிறேன், ஒரு சில விஜய் சார் ஃபேன்ஸ் அந்த சின்ன பசங்கள்லாம் சொல்கிறேன், தயவு செஞ்சு இது மாதிரி சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, இது மாதிரி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க ரொம்ப கேவலமான ஆட்டிடியூடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா படத்தையும் போய் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன வந்தது? எதுக்கு அந்த பசங்களை ஏற்றி விட்டுன்னு இருக்கீங்க? இப்போ நீங்கள் நம்பி போகிறதுலாம் யார் பார்த்தீங்களா? வலைப்பேச்சு, இட் இஸ் பிரசாந்த், இவனுங்களாமா உங்களுக்கு தேவை? ரஜினி சார், அஜித் சார், அவங்களுக்கெல்லாம் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவங்களாம் உங்களுக்கு இது மாதிரி ஒழுங்காக இருக்கிற கூட்டம் வேணுமா? அதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம். இப்போ நீங்கள் அரசியல் வேறு போயாச்சு, எங்கள் சப்போர்ட் இன்னும் ரொம்ப முக்கியம். இது மாதிரி எச்சங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்காதீங்க. அது கீழே போய்ட்டு கமெண்ட்ஸ் வர இஷ்டத்துக்கு நீங்கள் அந்த ஆள் பேச்சு அவங்க பேசுகிறது பொய். நீ எப்போ அந்த விக்ரம் கதைன்னு, விக்ரம் ரிலீஸ்க்கு முன்னாடி விக்ரமோட ஒன்லைனர் சொன்னார் அந்த பிஸ்மி, அப்போவே உங்களுக்கு தெரிய வேணாம் அதில் பொய்க்கு இன்னொரு இதுனா மூஞ்சின்னா அதுதான் அந்த வலைப்பேச்சு இட்டு உங்களுக்கு ஏற்றி விட்றாங்க. இதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இவங்க வேலையை பாருங்கள். படம் ரிலீஸ் ஆனால் படத்தை போய் பாருங்கள். யார் படம் எங்கே ரிலீஸ் ஆனால் என்ன, எல்லா படத்தையும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான்.